பாஜகவோட அன்புமணி கூட்டணியில் இருப்பார், அதிமுகவோட ராமதாஸ் கூட்டணியில் இருப்பார். எதுக்கு இருப்பாரு? அதாங்க, பாமக ரெண்டா இருக்கு, அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியா இருக்கு. இதுல பெரியய்யா ராமதாஸ் வந்து அதிமுகவோட தான் சேருவாரு, சின்னையா அன்புமணி வந்து பாஜகவோட தான் சேருவாரு. அப்ப பாஜகவும் அதிமுகவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. இது என்ன கிடையாது, என்ன கர்மாத்திரம் கொடுத்த உறவு முரடாது, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களா? அப்ப ஐயா அன்புமணி அவர்கள் பாஜக RSS ஓடு பேசி 10 சீட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட சேர்ந்து பேசி ஒரு 10 சீட்டும் வாங்கிக்குவாங்களா? அங்க மட்டும் உன்னை விட நான் ஒரு சீட்டு கூட கேட்பேன்ல. என்ன பார்த்து வளர்ந்த பையன் நீ 10 சீட்டு வாங்குவேன், நானும் 10 சீட்டு வாங்குவேன். வளர்க்கிற காலத்துல இல்ல, இதெல்லாம் வளர்க்கிற காலத்துல யோசிச்சிருந்தா இன்னைக்கு கையில டேட்டு போடுறதுக்கு விட்டீங்கல்ல, டேட்டு போடும் போதே மண்டையில ஒரு போடு போட்டு, என்னடா இது சமூக நீதி பேசுற கட்சியில நம்ம கட்சி, நீங்க தட்டி இருக்கணும்ல. நெருப்பு சுடும், கையில டேட்டு போட விடுறது, பையனுக்குள்ள வெறியை ஏத்தி விடுறது, எங்க எந்த குச்சியை எங்க வச்சா பத்திக்குன்னு கத்து கொடுத்தது எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஐயோ இந்த வானரை என்ன சொந்த வீட்லயே தீ வைக்குது அப்படின்னா ஒன்ன மட்டும் குத்துதே குடையுதுன்னு வெளியில வர்றது. அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எந்த காலத்துலங்க இவங்க பின்னாடி நின்னாங்க? அதுல ஒரு சின்ன குரூப்பை இவங்க வந்து மொபிலைஸ் பண்ணி அவங்கள வந்து அரகண்டா மாத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் பெரும்பான்மை வன்னியர்கள் வந்து அதிமுக திமுக பக்கத்துல தானே நிக்கிறாங்க. ஆமா, ஆப்வியஸா நிக்கிறாங்க. இவங்களை பூரா பேத்தையும், அதுலயும் குறைந்தபட்சமா இருக்கக்கூடிய பாமகவுக்கு ஆதரவான வன்னியர்களையும் நேரடியா கொண்டு போய் RSSல சேர்க்கக்கூடிய வேலையத்தான் அப்பாவும் பையனும் செஞ்சுட்டு இருந்தாங்க.